குலதெய்வ கோயிலுக்கு ஒருத்தர் மாதம் மாதம் போகிறாங்க அப்படின்னா அந்த கர்மாலேருந்து 75% குறையும். அப்போ திரும்ப ஒரு 75% ஆட் ஆக்குவாங்க ஏதாவது ரீதியாக. ஓகே. அதனால தான் குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் அப்படின்னா மூத்தவர்களுடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சா 50% நம்மளுக்கு கர்மா குறையும். அப்போ தினம்தோறும் ஒரு விஷயத்த பண்ணும்போது இவங்க ஆட் பண்ணிகிட்டே வந்தாலும் அது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே. அதே மாதிரி நம்மளுக்கு யாருக்காவது அன்னதானம், மெயினான விஷயம் கர்மா குறைக்கணும்னா அன்னதானம். அவருடைய மனசார என்ன சொல்லுவாங்க, வயிறு எரிஞ்சு சொல்கிறேன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இன்னொன்று சொல்லுவாங்க, வயிறார வாழ்த்துறேன். இந்த 2 விஷயமே ஒரே வேர்டில் தான் வருது. அப்போ அந்த கான்செப்டில் நீங்கள் ஒரு நல்ல விஷயங்கள் அன்னதானம், குளிர வைக்கிறது போதும் அப்படின்னு சொல்கிறதே அன்னத்தை தான். வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் போதும். அப்போ போதும் அப்படிங்கக்கூடிய ஒரு வேர்டு நம்ம உச்சரிக்கிறது ஃபுட்டு தான். அந்த தானத்தை நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய பிரச்சனையிலேருந்து வெளியில் வரலாம்.